அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது நவம்பர் மாதம் 2025 ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல ரிஷபம் ராசி அப்படின்னாவே உழைப்பதற்கு தயங்காதவர்கள்ங்க, கடினமான உழைப்பாளி. இவங்க மனதில் 1000 ஆசைகள் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு கை கட்டி நிற்கக்கூடாது. நம்மளே உழைச்சி அந்த செல்வத்தையோ பணம் பொருள் இதெல்லாம் நம்ம சேர்த்தணும், கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே சமயம் பார்த்தீங்கன்னா அன்புக்கு அடிபணிபவர்கள், தன்னுடைய குடும்பத்தார் வேணும், சொந்த பந்தங்கள் வேணும், அழகு கிடந்த ஒரு அன்பு, அவங்களுக்கு ஏதாவதுனா ஓடி போய் உதவி செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் நல்லாவே இருக்குது. ரிஷப ராசிக்காரர்கள் பொறுத்தக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இவங்க அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் தானே. ஸோ சுக்கிரன்லாம் நல்லா ஒரு வெளியில் வரும்போது எப்படி கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வெளியில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா டீக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அழகாக வெளியில் நம்ம தன்னை ப்ரெசன்ட் பண்ணிப்பாங்க. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி பெற்ற அமைப்பை பெற்ற உங்களுடைய ராசிநாதன் வலுவாக இருக்காரா அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிநாதன் 6ஆம் இடத்துல மறைகிறார். ஸோ ஏற்கனவே நம்ம சொன்னோம் ராசிநாதன் மறையக்கூடாது. ஏன் மறையக்கூடாது? ஏன்னா மறைஞ்சால் பார்த்தீங்கன்னா அது காரியத்தில் ஒரு தடைகள் வந்துட்டு இருக்கும். நம்ம ஒன்று நினைப்போம், அது ஒன்று நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏட்டிக்கு போட்டியான ஒரு மனநிலைமை போயிட்டு இருக்கும். ஆனால் தப்பு இல்லைங்க. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி இருக்காருல்ல புதன் பகவான், அந்த புதன் பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ 6ஆம் இடத்துல புதன் மறைகிறார். ஸோ புதன் மறைகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா புதன் மறைகிறது நல்ல ஒரு நிலைமை தான். சரிங்களா? மறைந்த புதன் நிறைந்த ஒரு வருமானத்தை, நல்ல தனத்தை, நல்ல ஒரு ஆரோக்கியத்தை, நல்ல ஒரு கவனத்தை கொடுப்பாரு அப்படிங்கிறது தான். ஸோ அவர் யாரோட மறைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட தான் மறைகிறார். அந்த ராசிநாதனோட தான் மறைகிறார். ரிஷபம் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதியோட மறைகிறார். இதற்கு முன்பாக சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா? ஸோ இந்த 5ஆம் இடத்துல இருந்தார் இல்லையா? 5ஆம் இடத்துல நீச்சமாக தான் இருந்தார். அப்போ புதன் சுக்கிரனோட வீட்டில் இருந்து 6ஆம் இடத்துல இருந்து பரிவர்த்தனை யோகம். அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உடல் ஹெல்த்தில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்ட்டுலாம் இருக்கும். கீழே கையில் ஏதோ அடிபடுறது அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதை விடுங்க. இப்போ 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. ஸோ 6ஆம் இடத்துக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. அது 5ஆம் இடத்து அதிபதியோடு தான் வந்திருக்காரு. லக்னாதிபதி 5ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாரு சுக்கிரன் புதன். ஸோ 5ன்னா என்ன? படிப்பு. 5ன்னா என்ன? பதவி உயர்வு. 5ன்னா என்ன? காதல். 5ன்னா ப்ரமோஷன். நம்ம இப்போ ஹையர் ஸ்டடீஸ் நம்ம டெவலப்மெண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூர்வ புண்ணியமெல்லாம் சொல்லலாம். ஆனால் அவர் 6ஆம் இடத்துல மறைகிறாரு. இருந்தாலும் அங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக 5ஆம் இடத்த விஷயங்கள்லாம் தடையில்லாமல் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தான். காதல், திருமணமாகட்டும், சுபகாரிய நிகழ்வுகளாகட்டும், படிப்புக்காகட்டும், வெளிநாட்டு கனவுகளாகட்டும் எல்லாமே இந்த ரிஷபராசிகள் கரெக்டாக நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? அவங்க தசாபதி இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா இந்த நெகட்டிவ் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கடன் தான் கிடைக்குங்க. கடனை நீங்கள் அடைப்பதற்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான். கடன் கொடுக்குறாங்கன்னு அதிகமாக கடன் சுமையை ஏற்றுக்கிறது அவ்வளோ சரியில்லை. அதே சமயம் உங்களுடைய 2 அதாவது உங்களுடைய 7ஆம் இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா பார்வைகள் பதியுது. இங்கே குருவின் பார்வைகள் பதியுது. திருமணம், ஏன்னா திடீர் திருமணம் சில இடத்துக்கெல்லாம் நடக்கிறது வாய்ப்பு இருக்குங்க. சரிங்களா? அன்புக்குரியவர்களோட அனுசரித்து இவங்கள தான் திருமணம் பண்ண அடம் பிடிச்சி திருமணம் பண்ணுறது, அல்லது போலீஸ் ஸ்டேஷனில் போய் மாலை மாற்றிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவரோட சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. சரிங்களா? என்னென்னா ஒரு ஃபோர்ஸபுள் இருக்குங்க. இந்த ஒரு காரியத்தை நம்ம செஞ்சே தீரணும், இப்பயே செய்யணும், இன்றே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறித்தனமான ஒரு அன்புனால அது திருமண விஷயத்தில் அது கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன பின்னடைவுகளும் கொடுக்குது. அந்த இடத்துல யாருன்னா 5ஆம் இடத்து அதிபதி தானே இருக்கார். சரிங்களா? 4ஆம் இடத்து அதிபதி 2, 3, 4ஆம் இடத்து அதிபதி அங்கே தான் இருக்கார். இருந்தாலும் 4ஆம் இடத்துல கேது தான் இருக்கார். அவர் தடை பண்ணிகிட்டே இருப்பார். இவங்க திருமணம், வண்டி வாங்கணும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஆசை அபேஷங்கள்லாம் அதிகமாகிட்டே இருந்திருக்கும். ஆனால் அந்த கேது கொஞ்சம் தடை பண்ணுவார். 2வது குருவின் பார்வை இருக்கிறதுனால அந்த 4ஆம் இடத்து பலன்களும் 7ஆம் இடத்து பலன்களும் அற்புதமாக நடக்கும். மங்கள காரியங்கள் நடக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். வீட்டில் நல்ல ஒரு நிகழ்வுகள், நல்ல செய்திகள் அப்படிங்கிறதும் கிடைக்கிறது வழிவகைகள் உண்டு. குழந்தை செல்வம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீண்ட நாள் தள்ளி போயிருந்த விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும்.
இதெல்லாமே சொல்லிட்டு போகலாம் சரிங்களா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8ஆம் இடத்து அதிபதி தான் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அம்மாவின் ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அம்மாவுக்கு சின்னதாக ஏதாவது உடல்நிலை பாதிப்புனா உடனடியாக மெடிக்கல் ப்ரிகாஷன் எடுத்துக்கொள்வது சிறப்பு. 9 மற்றும் 10க்குரியவன், அதாவது 9ஆம் இடத்து மேலே தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்குற சனி பகவான் உங்களுடைய 11ஆம் இடத்துல இருந்து லாபங்களின் நன்மைகளை அள்ளி கொடுத்துட்டே இருக்காருங்க. வேலையிலையும் சரி, நீங்கள் செய்கின்ற செயல்களையும் சரி. ஏன்னா சுக்கிரனும் சனியும் அவ்வளவு நட்பு கோள்கள் சரிங்களா. 9, 10 தர்மம் கர்மம் ரெண்டும் இணைந்து 11ஆம் இடத்துல உங்களுக்கு ஆட்சியில லாபத்தை நன்மைகளை அள்ளி வழங்குது அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இது எப்படின்னா வாக்கியங்கள் அப்பாவிடமிருந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு. அதே சமயம் 10ஆம் இடத்துல வந்து ராகு, வெளிநாட்டு போகணும், தொழிலை வந்து விரிவுபடுத்தணும், இது எல்லாமே கூடி சனி மேலே பார்வைகள் பதியுது. இங்கே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்து மேலே அற்புதமாக பார்வைகள் பதியுது. இந்த காலகட்டத்தை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோயில் குளங்களுக்கு போகிறது, நல்ல நிகழ்வுகளை கலந்துக்கிறது, மங்கள காரியங்களில் கலந்துக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் வந்து புத்துணர்ச்சி ஏற்படுத்தி கொண்டே இருக்கணும். 9ஆம் இடம் தான் வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் அந்த மாதிரி எல்லாம் அமைப்பெல்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் ஒரு லீட் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த குரு பகவானுடைய பார்வைகள் உதவுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ குரு பகவான் 7ஆம் இடத்தையும் மேலே பார்வைகள் பதியுதுங்க. 9ஆம் இடத்து மேலேயும் பார்வைகள் பதியுது. அதே சமயம் 10, 11ஆம் இடத்து மேலேயும் பார்வைகள் பதியுது. எல்லாமே நல்ல பார்வை தாங்க. 11ஆம் இடத்து மேலே ஏன்னா குருவின் பார்வை அப்படிங்கிறது டெம்டேஷன் அப்படி தூண்டி விட்டுட்டே இருக்குங்க. அதனுடைய நல்ல பலன்கள்லாம் கடைசி வரைக்கும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்படிங்க 7ஆம் இடம்னா ஒரு ஒரு கம்பெனி வச்சிருக்கிறீங்க, ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கூட ஒர்க் பண்ண கொலீக்ஸ்னாலேயும் நன்மைகள், பங்குதாரர்களே நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்க போகுது. லைஃப் பார்ட்னர் ஆகட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர் ஆகட்டும், எல்லா விதத்துலையும் குருவின் பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா சனி பார்வை அப்படிங்கிறது கிடைக்குதுங்க. அதுவும் சனி சுபத்துவமாக தான் இருக்கு. குருவோட வீட்டில் இருக்கார், குருவே அந்த இடத்த பார்க்குறாரு. அப்போ 11ஆம் இடம் நல்லா வலுவாக இருக்கு. மனதில் தோன்றிய விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணீங்கன்னா அமைப்பு சூப்பர், வெற்றி தான். திருமணம், அது 2ஆம் திருமணத்துக்காக பார்க்குறோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சூப்பர், நல்லாவே நடக்கும். அதுக்கான முயற்சிகள் நீங்கள் பண்ணலாம். மூத்தவர்களால், மூத்த வயதை உடையவர்களால், பெரியப்பா அந்த மாதிரி அதுவும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. அதே சமயம் பெரிய அண்ணன் அங்கே இருக்கிறாரு, அவர் மூலமாக உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். அதே சமயம் செவ்வாய் மேலே பார்வைகள் பதினால நிலம், மனை, வீடு சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகள், முக்கியமான ஒரு நமக்கு வர வேண்டிய பாக்கியங்கள், வர வேண்டிய நிலம், செவ்வாதசை செவ்வாபதி எல்லாம் நடக்குதுன்னு வச்சுங்க, கண்டிப்பாக அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஸோ கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது, அதாவது 10ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிறது எங்கே இருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கிறார். ஏற்கனவே சொன்னேன், பங்குதாரர்களால் நல்ல நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக நம்ம சொல்கிறது தான். இந்த மாதத்தில் இந்த கிரகங்களை நிலைகளை வச்சு ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. உங்களுடைய ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு தான் என்ன தசாபுத்தி ஓடுது, இந்த மதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு அறுதிட்டு 100% நம்ம சொல்லலாம். இதற்காக எங்கிட்ட இந்த ஒரு ஜாதகம் பார்த்துக்கிறேங்க, இந்த மாதம் எப்படி இருக்குது, இந்த ஒரு நல்ல காரியம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதில் நீங்கள் தொடர்பு கொடுங்க. அதை வச்சு நம்ம ஜாதகத்தை பார்த்துக்கலாம் சரிங்களா. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.